தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். உருது, இந்துஸ்தானி, இந்தி, இந்திய இந்து தேசியவாதத்தின் மத இன மொழி ஒடுக்குமுறை அரசியல், இதுதான் எனக்கு அளிக்கப்பட்டுள்ள தலைப்பு. இது பற்றி வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் தனித்தனியாக யூடியூப்களிலும் கருத்தரங்கத்திலும் கூட நான் பேசியிருக்கிறேன். இன்றைக்கு இந்தி எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதிலும் பேசுகின்ற ஒரு பொருளாக ஆகியிருக்கிறது. சமீபத்திலே தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறது. சமக்ர சிக்ஷா அபியான் அடிப்படையில் மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க முடியாது என்று அவர்கள் சொன்னதை எதிர்த்து தமிழக அரசு போட்டுள்ள மனு, அதை நம்முடைய மாண்புமை உச்சநீதிமன்றம் இது ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏனென்றால் அரசமைப்பு சட்ட உரிமைகள், அடிப்படை உரிமைகள் ஒருவேளை ஜக்கி வாசுதேவுக்கோ அர்ணாப் கோஸ்வாமிக்கோ மீறப்பட்டால் உடனடியாக தலையிடுகின்ற நீதிமன்றம், 8 கோடி தமிழ் மக்களுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ள இந்த விஷயத்தில் இது ஒன்றும் அவசரம் இல்லை, அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. அந்த வழக்கு விசாரணைக்காக ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த இந்தி திணிப்பு என்பதற்கு எதிராக நமக்கு ஒரு நீண்ட போராட்ட மரபு இருக்கிறது. அதை பற்றி மற்ற தோழர்கள் விரிவாக பேசியிருப்பார்கள் என்பதால் அதற்குள்ளே நான் செல்லவில்லை. இந்த சமக்ர சிக்ஷா அபியான், மும்மொழி திட்டம், இந்தி திணிப்பு, இதை ஒட்டி முரசொலியிலே ஒரு 10 நாட்கள் தொடர் எழுதியிருந்தார் தமிழ்நாடு முதல்வர். அதில் இதுவரை கூறாத ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக எதை முன்னிறுத்தியிருந்தார் என்றால், இந்தி திணிப்பு என்பது எங்களுக்கு, இந்தி பேசாத மாநிலமாகிய தமிழ் மக்களுக்கு எதிரானது என்பது மட்டுமல்ல, இந்தி மாநிலங்கள் என்று கருதப்படுகின்ற பல மாநிலங்கள், அந்த மாநிலங்களிலே வாழ்கின்றவர்கள் இந்தி பேசுபவர்கள் அல்ல. ஏறத்தாழ 25 மொழிகளை அழித்துத்தான் இந்தி என்ற இந்த மொழி உருவாகி இருக்கிறது என்று தன்னுடைய அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இது பெரும் சலசலப்பையும் எதிர்ப்பையும் தோற்றுவித்தது. பாரதிய ஜனதா கட்சியினர் மொழியின் பெயராலே பகைமையை தூண்டுகிறார்கள் என்று கதறத் தொடங்கினார்கள். மிக முக்கியமாக இந்தியா கூட்டணியை ஆதரிக்கின்ற யோகேந்திர யாதவ் போன்றவர்கள் ஒரு கட்டுரை எழுதினார். அதாவது, நான் இந்தி திணிப்பை எதிர்க்கிறேன், ஆனால் அதே நேரத்தில் 25 மொழிகளை இந்தி அழித்து விட்டது என்று தமிழ்நாடு முதல்வர் சொல்லியிருக்கிறார், அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் எழுதியிருந்தார். அது வரலாற்று விவரங்களுக்கும் உண்மைக்கும் புறம்பானது. அது எப்படி என்பதைத்தான் இந்த உரையிலே, இந்த கட்டுரையிலே நாம் பார்க்க இருக்கிறோம். யோகேந்திர யாதவ் போன்றவர்கள் எதிர்த்தாலும் கூட தமிழக முதல்வரின் அறிக்கைக்கு வட இந்திய மாணவர்கள் மத்தியிலேயே பெரும் வரவேற்பு இருப்பதை பார்க்க முடிந்தது. முதல்வருடைய அறிக்கையை தொடர்ந்து ஒரு யூடியூப்பில் டெல்லியில் இருக்கின்ற பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த, வட இந்திய பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்களிடம் நேர்காணல் எடுத்து போட்டிருந்தாங்க. எல்லாருமே இந்தி பேசும் மாநிலம் என்று சொல்லக்கூடிய மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள். அவர்கள் தங்களுடைய தாய்மொழி எப்படியெல்லாம் அவமதிக்கப்படுகிறது, இழிவுபடுத்தப்படுகிறது என்பதை பற்றியும், தாய்மொழி அல்லாத இந்தியில்தான் தாங்கள் கற்க வேண்டும் என்ற நிலை அவர்களுக்கு எத்தகைய நெருக்கடியை உருவாக்குகிறது என்பது பற்றியும் விரிவாக பேசியிருந்தார்கள். நான் என்னுடைய ஒரு பர்சனல் அனெக்டோட், சொந்த அனுபவத்திலிருந்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன். 1994 அப்போது நான் மக்கள் கலை இலக்கிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர். அனைத்திந்திய புரட்சி பண்பாட்டு இயக்கம் என்ற அமைப்பில் மக்கள் கலை இலக்கிய கழகம் ஒரு உறுப்பினர். அதில் புரட்சி பாடகர் கத்தார், வரவர் ராவ் போன்ற பலரும் உறுப்பினராக இருந்தாங்க. ஹைதராபாத்தில் ஒரு மாநாடு, அங்கே அந்த அனைத்திந்திய புரட்சிகர பண்பாட்டு இயக்கத்தினுடைய கொள்கை அறிக்கை, அதை இறுதியாக்குகின்ற ஒரு விவாதம் நடக்குது. அந்த விவாதத்தில் இந்தியோ வேறு எந்த மொழியோ அலுவல் மொழியாக திணிக்கப்படுவதை எதிர்க்கிறோம் என்று ஒரு வரி இருந்தது. அதில் நான் எழுந்து, எந்த மொழியோ என்ற கேள்வியே இல்லை, இந்தி தான் அலுவல் மொழியாக திணிக்கப்பட்டிருக்குது, அதை நீக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டியது தானே என்று விவாதத்தை தொடங்கினேன். அந்த விவாதத்தின் போக்கில் இந்தி என்பது எப்படி திணிக்கப்பட்ட ஒரு மொழி, அதற்கு இந்து, இந்தி, இந்தியா என்ற ஒரு அரசியல் ரீதியான ஒரு பின்புலம் எப்படி இருக்கிறது என்பதை சொன்னவுடன் இந்தி பேசும் பீகார் மாநிலத்தை சேர்ந்த தோழர்கள் கொஞ்சம் கொதிப்படைந்தார்கள். இந்தி என்ற மக்கள் மொழியை நீங்கள் கம்யூனல் என்று முத்திரை குத்துகிறீர்கள் என்றெல்லாம் கோவப்பட்டார்கள். அப்போது உங்களுடைய இந்தி, பிரஜ்பாஷா, மைத்திலி, கரிபோலி, இப்படி அவதி என்று பல மொழிகளை, பல வளமிக்க மொழிகளை இல்லாமலாக்கி தேவநாகரியை திணித்து உருவாக்கப்பட்டது தான் உங்களுடைய இந்தி. உங்கள் மொழி அடக்கப்பட்டிருக்கிறது என்பதையே உணராமல் நான் இந்தியை இழிவுபடுத்தி விட்டதாக நீங்கள் கோவப்படுகிறீர்கள் என்று அப்பொழுது நான் விளக்கினேன். தோழர் வரவர் ராவ் கூட அதை ஏற்றுக்கொண்டார். இப்போ தென் மாநிலங்களில் பொறுத்த வரைக்கும் தமிழ் தான் தன்னுடைய தூய்மையை பாதுகாத்து கொண்டிருக்கிறது, தெலுங்கு போன்ற எங்கள் மொழிகள் எல்லாம் கிட்டத்தட்ட சமஸ்கிருதத்தின் அடிமையாகிவிட்டோம் என்றே அவர் கூறினார். அதன் பின்னாலே அதை பற்றி என்ன பரிசீலித்தார்கள்,
என்ன முடிவெடுத்தார்கள் என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இந்து, இந்தி, இந்தியா என்ற இந்த கருத்தாக்கம் இருக்கு இல்லையா, அந்த கருத்தாக்கமே நான் ஏதோ முத்திரை குத்தி விட்டதாக அவர்கள் இந்தி மாநிலத்தைச் சேர்ந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் அவர்கள் அதை புரிந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்து, இந்தி, இந்தியா என்பது என்னுடைய கருத்தல்ல. அது இந்து தேசியம் அல்லது இந்திய தேசியம் அதை உருவாக்குவதற்கு ஆளும் வர்க்கத்தினர், பார்ப்பன பனியா ஆளும் வகுப்பினர் உருவாக்கிய கருத்தாக்கம் என்பதுதான் வரலாற்று உண்மை. இனி அதற்குள்ள நம்ம போவோம். இந்தியாவை பொறுத்த வரையில் புரட்சி, சமூக மாற்றம் இதையெல்லாம் பேசும்போது எது முதலில், வர்க்கமா, சாதியா, மொழியா, இனமா, பாலினமா, ஏகாதிபத்திய எதிர்ப்பு, தேசியமா என்ற விவாதம் முற்போக்கு முகாமை சேர்ந்த நமக்குள்ள பல காலமாக நடந்துட்டு இது பார்வையற்றவர்கள் யானையை பார்த்த கதையாக முரம் போல இருக்குதா, அது தூண் போல இருக்குதா என்று நம்ம விவாதித்து கொண்டிருந்தோம். இதை பற்றி மார்க்ஸ் இதை பற்றி சொல்லும்போது பொதுவாக சமூகத்தை பற்றி, சமூக அடுக்குகளை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா, முதலாளித்துவத்துக்கு முந்தைய சமூக பொருளாதார படிவங்கள்னு சொல்லுவார். ப்ரீ கேபிட்டலிஸ்ட் சோஷியோ எக்கனாமிக் ஃபார்மேஷன்ஸ். அப்போ இந்தியாவில் இருந்தது அப்படிப்பட்ட பல படிமங்கள் இந்தியாவில் இருந்திருக்குது. அதனால் இந்த எல்லா வகையான பிரச்சனைகளும் கலந்த ஒரு சமூகமாகத்தான் இந்திய சமூகம் இருந்தது. இதில் எது முதல்ல ஒன்றுதான் என்னதான் பேசுவது அறிவியல் பூர்வமானதோ இயங்கியல் பூர்வமானதோ அல்ல என்பதுதான் உண்மை. இப்போ இந்த விஷயத்தை நாம் இந்தியாவுக்கு பொருத்தி பார்ப்போம். இந்தியாவை பற்றி பேசும்போது மார்க்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, பல சாம்ராஜ்யங்கள் எழுந்தன வீழ்ந்தன, ஆனால் கிராம சமுதாயங்கள் இமைக்கக்கூட இல்லை என்று சொல்லுகிறார். எப்போ இந்திய கிராம சமுதாயங்கள் முதலாக இமைத்தது, இதில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் எப்போ வந்தது அப்படின்னு சொன்னால், வெள்ளைக்காரர்கள் உள்ளே வரும்போது. அதன் பொருள் அவர் காலனி ஆதிக்கத்தை ஆதரித்தார் என்பது அல்ல, ஆனால் இந்த நீண்ட மகா மௌனத்தை கலைத்து ஒரு அசைவை இந்திய சமூகத்தில் ஏற்படுத்தியது இது என்றால் பிரிட்டிஷாரின் வருகை, அதாவது முதலாளித்துவத்தின் வருகை அப்படின்றது தான் அவர் குறிப்பிடுறாரு. அந்த பிரிட்டிஷாரின் வருகையை நமக்கு தெரியும் வரலாறு, கிழக்கிந்திய கம்பெனி. கிழக்கிந்திய கம்பெனியினுடைய வரலாறு, அதனுடைய ஆக்கிரமிப்பு வரலாறு, முதலில் தென்னிந்தியாவில் நடைபெற்ற விடுதலை போராட்டம், மருதிருவர், கட்டபொம்மன், ஊமைத்துறை, இப்படி ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. இப்போ இவர்களெல்லாம் இந்த போராட்டங்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டு இரத்த களரியில் ஆழ்த்தப்பட்டது தென்னிந்திய விடுதலை போர் என்ற பேராசிரியர் ராசையனுடைய நூலில் விரிவாக விளக்கப்பட்டிருக்கு. இந்த தென்னிந்திய விடுதலை போர் முடிந்த ஒரு 50 ஆண்டுகளுக்கு பின்னால் 1857 தான் முதல் சுதந்திர போர் என்று நாம் அழைக்கின்ற அந்த போராட்டம் அந்த வட இந்திய பகுதிகளில் தொடங்குது. அப்போது முகலாய பேரரசு பகதூர் ஷா இருக்கிறார். அந்த முதல் சுதந்திர போராட்டம் என்ற அந்த போராட்டம் இந்துக்களும் முஸ்லீம்களும் இணைந்து நடத்துகின்ற காலனி ஆதிக்க எதிர்ப்பு போராட்டம். அந்த போராட்டம் தோல்வியில் முடிந்தது. பகதூர் ஷா சிறை வைக்கப்பட்டார். இரத்த களரியில் கொடூரமான முறையில் மக்கள் நசுக்கப்பட்டார்கள். ஏறத்தாழ ஒரு இன அழிப்பு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வன்முறை, பிரிட்டிஷாருடைய வன்முறை ஏவப்பட்டது. அது முடிஞ்சிருச்சு 1857. இப்போ இதற்கு பிறகு நாம் எல்லாம் யதார்த்தமாக எதிர்பார்க்கக்கூடியது என்ன? மீண்டும் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போராடுவார்கள் என்பதுதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அப்படி எதிர்பார்ப்பது நடக்கவில்லை. ஏன் நடக்கவில்லை என்பதுதான் பிரச்சனை. இது நம்முடைய இந்திய வரலாற்றில் ஒரு திருப்பு முனை. இந்த 1857 இது முறியடிக்கப்பட்டதை இந்து சமூகம் என்று இன்று நாம் அழைக்கின்ற இந்த சமூகத்தைச் சேர்ந்த மேல் வர்ணத்தார், சவர்ணர்கள் என்று சொல்லக்கூடிய மேல் வர்ணத்தார், பார்ப்பன சத்திரிய வைசிய சாதியினர் அல்லது பார்ப்பன பனியா மார்வாரி வகுப்பினர், அவர்கள் எப்படி பார்த்தார்கள் என்பதுதான் முக்கியம். அவர்கள் முகலாய பேரரசு வீழ்ந்தது, இப்போ நம்முடைய பழைய பொற்காலத்தை மீட்பதற்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பு என்று அவர்கள் சிந்திக்க தொடங்கினார்கள். பழைய பொற்காலம் என்பது என்ன? பார்ப்பனியம், கோலோச்சிய காலம். இன்னைக்கு பாஜகக்காரர்கள் பேசுகிற அந்த பாலிடிக்ஸ் தான் அது. ஒரு சிவிலைசேஷன் இது என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? முகலாயர் வந்த பிறகுதான் இப்படி தொடங்கியது. மோடி பேசும்போது சொல்கிறாருல்ல, 1000 ஆண்டு கால அடக்குமுறை அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? 1000 ஆண்டுக்கு முன்னால் நமக்கு பொற்காலம், அதுக்கப்புறமா இருண்ட காலம் என்பதுதான் பாஜக சொல்லுகின்ற வரலாறு. அது இப்போ மோடி கண்டுபிடித்ததல்ல. இது 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியிலேயே இவர்கள் அதை பேச ஆரம்பித்து விட்டார்கள். அப்போது இந்த சூழலில் முதல் சுதந்திர போராட்டம் முறியடிக்கப்பட்ட இன்றைய யூபி, பீகார், அன்று ஐக்கிய மாகாணம் என்று அழைக்கப்பட்டது. அங்கே அவத் சமஸ்தானம், அயோத்தியை உள்ளடக்கிய பகுதி, அது மையமான பகுதி. இப்போ அங்கே இருந்த நிலைமை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த அவத் சமஸ்தானத்தில் இப்போது நவாபுகள்லாம் முறியடித்தாச்சு. கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி, கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி ஒதுக்கப்பட்டு விக்டோரியா மகாராணி ஆட்சியின் கீழே அரசாங்கம் வந்து விடுகிறது. இப்போ அரசாங்கம் அப்படி வந்தாலும் அந்த அரசாங்கத்தினுடைய அலுவல் மொழி என்ன? ஆங்கிலமா? இல்லை. இந்தியா? இல்லை. அப்போ என்ன மொழி? உருது தான்
அரசாங்க அலுவல் மொழியாக இருக்குது. உருதுன்னு நம்ம சொல்கிறது வலம் இருந்து இடம் நோக்கி எழுதுகின்ற பாரசீக எழுத்து முறை. அந்த உருது தான் எழுத்து வடிவமாக இருக்கிறது. அந்த மொழிக்கு என்ன பேர், அந்த மொழிக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு பல பெயர்கள் இருந்தது. பல பெயர்கள் அப்படின்னா கரிபோலி, மைதிலி, அவதி, இப்படி பலவிதமாக அது சொல்லப்பட்டது. இதை பற்றி நாம் பேசுவதை விட இதில் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய ராகுல் சாங்கிருத்தியாயன் வால்கா முதல் கங்கை வரை போன்ற நூல்களை எழுதிய அவர் என்ன சொல்கிறாருன்னா, 8ஆம் நூற்றாண்டு முதல் வட இந்திய பகுதிகளில் பல மொழிகளின் கலவையாக உருவானது தான் இந்தி அப்படின்னு சொல்கிறார். அது மகதி, மைதிலி, பிரஜ்பாஷா, கரிபோலி என்று அழைக்கப்பட்டது. அதனுடைய எழுத்து வடிவம் பாரசீகமாக இருந்தது. இது ராகுல்ஜியோட கருத்து. கொஞ்ச நாள் முன்னால் ஒரு பிரச்சனை இங்கே நம்ம சில ஆண்டுகளுக்கு முன்னால் அண்ணா இப்படி சொன்னார், இந்தி வரலாறு ஒரு 5-6 நூற்றாண்டு தான் அப்படின்னு சொன்னதுக்கு பத்ரி சேஷாத்ரி என்ற பதிப்பாளர் அவரை ஒரு அவதூறாக அண்ணாவை பேசியிருந்தார். அப்போ ஒரு நேர்காணலில் நான் சொன்னேன், அண்ணா 5 நூற்றாண்டு அப்படின்னு ரொம்ப அதிகமாக சொல்லிட்டாரு, 2 நூற்றாண்டு தான் அதுக்கு வயது என்று. அந்த வரலாறை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்போது இந்த சூழல் அங்கே நிலவுகிறது. அப்போ இந்த ஆதிக்க வர்ணத்தினராகிய பார்ப்பன, கத்ரி, காயஸ்தா சாதியினர் இவங்க எல்லாருமே படித்த மொழி உருது, எழுத கற்ற மொழி உருது. பேச்சு வழக்கில் இப்படி பல பெயர்களில் அது அழைக்கப்பட்டது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், அதற்கு இருந்த ஸ்கிரிப்ட் பாரசீக ஸ்கிரிப்ட், உருது ஸ்கிரிப்ட் தான். ஆனால் இப்போ பேச்சு மொழியில் வேறுபாடு இருந்தது. அதுக்கு என்ன பொருள்? இப்போ தமிழ்நாட்டில் தமிழர்கள் பேசக்கூடிய மொழிக்கும் பார்ப்பனர்கள் பேசக்கூடிய மொழிக்கும் ஒரு வேறுபாடு இருக்குது. இப்போ தண்ணீர் என்பதை ஜலம்னு சொல்கிறாங்க, அல்லது தீர்த்தம்னு சொல்கிறாங்க. இப்படி பல சொல் வேறுபாடுகள் இருக்குது. கடந்த காலத்தில் ரொம்ப அழுத்தமாக இருந்தது. திராவிட இயக்கம் வந்த பிறகு அவர்களுடைய மொழியை கூட மாறி வந்திருக்கிறது. அதே போல் அங்கே பார்ப்பனர்கள் மத்தியில் இருந்த மொழி, பழகு மொழியில் சமஸ்கிருத சொற்கள் அதிகமாகவும் பிற சொற்கள் மற்ற கரிபோலி அல்லது மைத்திலி, அவதி அல்லது உருது சொற்கள் குறைவாகவும் இருந்தது. மாறாக காயஸ்தா, கத்ரி மற்றும் பிற சாதியினர், ஒடுக்கப்பட்ட சாதியினர், அவங்க மத்தியில் புழங்கிய மொழியில் சமஸ்கிருத சொற்கள் இல்லாமல் இருந்தது. இப்போ நாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறோம்னாக்கா, மதத்தால் முஸ்லீமாக, கிறிஸ்தவனாக, இந்துவா யாராக இருந்தாலும் நாம் மொழியால் தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி ஒரு ஒற்றுமை இருக்குது. அங்கே இப்படி ஒரு ஒற்றுமை இருக்குது. நீங்கள் பார்ப்பனர்கள் என்பவர்கள் அப்படி பேசிக்கொண்டாலும் கூட ஆக பெரும்பான்மையான மக்கள் பேசுகிற மொழியில் ஒரு பிரிவினை இல்லை. அதை இந்துஸ்தானி என்ற பெயரில் நம்ம அழைக்கிறோம். இப்போது இந்த பழைய பொற்காலத்தை மீட்க விரும்பிய இந்த உயர்வர்ணத்தார் முன்னால் ஒரு சவால் இருக்குது. பழைய பொற்காலன்றது என்ன? இந்து ஆட்சியை மீட்பது முகலாயர்களுக்கு எதிராக. இப்போ இந்து முஸ்லீம் என்ற பிரிவினையை எப்படி உருவாக்குவது? இந்துவும் முஸ்லீமும் பேசுகிற மொழி ஒன்றா இருக்குது. இசையை எடுத்துக்கொண்டால் இந்துஸ்தானி என்ற இசை இன்றளவும் இந்துக்கள் முஸ்லீம்கள் 2 பேர் மத்தியிலும் ஒன்றா இருக்குது. சொல்லப்போனால் இந்துஸ்தானி இசையின் மிகப்பெரிய வல்லுநர்கள் எல்லாம் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்களாக தான் இருக்கிறாங்க. இப்படி இந்த மதம் ஒன்றாக, அது கங்கா, ஜமுனா, தெஹசீப் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படி கலந்து போன ஒரு சின்க்ரெட்டிக் கல்ச்சராக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இந்துக்களையும் முஸ்லீம்களையும் கோடு போட்டு பிரிப்பது எப்படி என்பது இந்த பழைய பொற்காலத்தை வேண்டி நின்ற இவர்களுடைய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அந்த கேள்விக்கு என்ன விடை அப்படின்றது தான் அவர்கள் கண்டுபிடிக்க முயன்ற விடை. இந்த காலகட்டத்தில் 2-3 இயக்கங்கள் உருவாவதை நாம் பார்க்கிறோம். ஒன்று, ஆரிய சமாஜம் துவக்கிய கர்வாப்சி இயக்கம். ஆரிய சமாஜம் என்பதை குஜராத்திலிருந்து வந்த தயானந்த சரஸ்வதி என்ற சாமியார் தொடங்குகிறார். அது ஒரு இயக்கம். 2வது பசு பாதுகாப்பு இயக்கம். 3வது தேவநாகரி எழுத்து இயக்கம். இந்த 3க்கான அலுவலகங்களும் ஐக்கிய மாகாணத்தில் ஒரே ஆஃபீஸில் ஒரே பில்டிங்கில் தான் இருக்குது. அப்போது மதமாற்றம், அதாவது மதமாற்றம்னா யாரெல்லாம் மாற்றுறது? முஸ்லீமை இந்துவாக மாற்றுறது, தலித்துகளை இந்துவுக்கு கொண்டு வர்றது, சீக்கியர்களை இந்துவாக மாற்றுறது, இந்த முயற்சியில் ஈடுபட்ட ஆரிய சமாஜம். இன்னொரு பக்கம் பசு பாதுகாப்பு. அன்னைக்கு பசுவதைக்கு தடை இல்லை. பசு பாதுகாப்பு இயக்கம். பசு பாதுகாப்பு இயக்கம் என்பது பார்ப்பனர்கள் உயர் சாதியினருக்கு அப்பாற்பட்டு பல பிற்படுத்தப்பட்ட சாதியினர் மத்தியிலேயும் கூட பசுவை கொல்லக்கூடாது என்ற கருத்து இருந்ததால் அந்த இந்து ஒற்றுமைக்கான ஒரு காயாக அந்த பசு பாதுகாப்பை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். 3வது, இந்த உருது எழுத்தை நீக்கி அந்த இடத்தில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய இந்திய எழுத்து, அதை தேவநாகரின்னு சொல்கிறது, அந்த தேவநாகரி எழுத்தை
கொண்டு வருவதற்கான ஒரு கேம்பெயின் இது வந்து தொடங்குறாங்க. அதாவது இந்த 1857க்கு பிந்தைய அந்த காலகட்டத்திலேயே வெள்ளை அதிகாரிகள் என்ன எழுதுறாங்கன்னா, 1860 ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் எழுதுறாரு, ஒரு நல்ல இந்து உருதுவை ஆதரிப்பவனாக இருக்கக்கூடாது என்ற கருத்து பிரச்சாரம் தொடங்குகிறது அப்படின்னு சொல்றாரு. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்த குறிப்பிட்ட காலத்தில் ஆரிய சமாஜம்தான் தேவநாகரி பிரச்சாரணி சபா என்ற இந்த தேவநாகரி எழுத்து, நாகரி எழுத்து தான் தேவன்றது பார்ப்பனர்களுக்காக சேர்த்து கொள்ளப்பட்டது, தேவ பாஷைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படி சேர்த்து கொள்ளப்பட்டது. அதை வந்து தொடங்குவதற்கான ஆலோசனையே ஆரிய சமாஜம் தான் வந்து வழங்குகிறது. அதை இது வந்து வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மிக முக்கியமாக நீங்கள் இதில் படிக்க வேண்டிய நூல் ஹிந்து நேஷனலிசம் என்ற நூல், அலோக் ராய் என்பவர் எழுதியது. அந்த நூலை வந்து படிக்கலாம். இன்னொரு ஒன் லாங்குவேஜ் டூ ஸ்கிரிப்ட்ஸ், கிறிஸ்டபர் கிங் என்பவர் எழுதிய நூல். இது ரெண்டுலேயும் இந்த பீரியடில் நடைபெற்ற வரலாறு எல்லாம் தொகுப்பாக சொல்லப்பட்டிருக்குது. அப்போது இந்துக்கள் அப்படின்னாக்கா இந்த எழுத்தில் தான்ப்பா எழுதணும், மொழி ஒன்று தான் ஆனால் எழுத்து வேறு, உருது எழுத்தை எழுதக்கூடாது, நல்ல யோக்கியமான நல்ல இந்துவாக இருக்கிறவன் இந்த எழுத்தில் எழுதக்கூடாது என்ற ஒரு பிரச்சாரம் வந்து தொடங்குகிறது. இப்போ இது மூணும் ஒரு பேக்கேஜ். எது? மதமாற்றம். அதாவது பார்ப்பன மதத்துக்கு ஆரிய சமாஜத்தினுடைய நோக்கம் என்ன? வேத காலத்துக்கு திரும்புதல், வேத காலத்து மரபை மீட்டு உருவாக்குதல் அப்படின்றது தான் ஆரிய சமாஜம். அவங்க உருவாக்கின ஸ்கூல் தான் டிஏவி ஸ்கூல் என்ற ஸ்கூல். அதனால் அது ஒன்று மீட்டு உருவாக்கம், ரெண்டாவது பசுவதை தடை, மூணாவது தேவநாகரி. இது மூணு சேர்ந்தது ஒரு பேக்கேஜ். இந்த பிரச்சாரத்தை அவர்கள் கொண்டு செல்கிறார்கள். இந்த பிரச்சாரத்தை கொண்டு போயிட்டு இப்போ இந்த தேவநாகரி வடிவத்தை எப்படி கொண்டு வர்றது? ஆரிய சமாஜம் தன்னுடைய எழுத்துகள், அவங்களுடைய வெளியீடு எல்லாத்துலேயுமே வந்து எழுத்து வந்து தேவநாகரி எழுத்து தான் சொல்கிறாங்க. இது நாம் சொல்வதை விட ஆரிய சமாஜத்தினுடைய கூற்று என்னன்னு கேட்டால், இந்த எழுத்துக்கு பேர் ஆரிய லிபி, இந்த இந்திக்கு பேர் ஆரிய பாஷா. இதெல்லாம் நம்ம சொல்லலை. ஆரியன் திராவிடன்ற பிரிவினையை திராவிட இயக்கத்தினர் உருவாக்குகிறார்கள், கால்டுவெல் என்ற கயவன் உருவாக்கி விட்டான்லாம் நம்ம எச்ராஜா பேசுகிறாரு. ஆனால் ஆரிய பாஷா, ஆரிய லிபி என்பதெல்லாம் அவர்கள் உருவாக்கியது தான். அப்போது இதுதான் அவங்க வந்து எழுத்து முறையாக கடைப்பிடிக்கிறாங்க. ஆனால் ஆரிய சமாஜம் மட்டும் அதை எழுதிட்டு இருந்தாக்க அது பிரபலமாகுமா? ஆகாது. அப்போ என்ன செய்ய வேண்டும்? அரசாங்கத்துக்கு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. என்ன பெட்டிஷன்? இந்த உருது எழுத்து, பாரசீக எழுத்தோட இந்த தேவநாகரி எழுத்தையும் நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க, மொழி வேறு எழுத்து வேறு, மொழி புழக்கத்தில் இருக்குது, இந்த எழுத்தையும் நீங்கள் அங்கீகரியுங்கள் என்று ஒரு பெட்டிஷன் வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து முக்கியமாக இந்த நாகரி பிரச்சாரணி சபாவில் இருந்த ஒரு ராஜா சிவபிரசாத் அப்படின்றவர், அவர் வந்து பெட்டிஷன் எழுதுகிறார். இதெல்லாம் ரெக்கார்டில் இருக்குது. பெட்டிஷன் எழுதுகிறார், எப்பொழுதுமே நாங்கள் ஃபேர் காம்ப்ளெக்ஷன் வெள்ளைத்தோல்காரர்கள் எங்களை ஆள்வது எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, அதனால் நீங்கள் பார்த்து இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும்னு அவர் எழுதுகிறார். அடுத்தது பாலகிருஷ்ண பட், அவரும் நாகரி பிரச்சாரணி சபா, அவர் என்ன எழுதுகிறாருன்னா, வெள்ளைக்கார துறையவர்களே, எங்களுடைய இந்து மரபை பொறுத்த வரைக்கும் மன்னர்கள் எல்லாம் கடவுளின் அவதாரம், அது மாதிரி நீங்களும் கடவுளின் அவதாரம் தான். நாங்கள் உங்களிடம் முறையிட்டு கேட்டுக்கொள்கிறோம், இந்த நாகரி எழுத்தை வந்து அங்கீகரியுங்கள். எவ்வளவு வாட்டி தான் கேட்குறது, அக்பரே எங்களை நம்பினார், நீங்கள் நம்ப மாட்டேன்றீங்களே என்றெல்லாம் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிடுகிறார். இப்படி குறிப்பிட்டு மனு மேலே மனு வந்து அனுப்புகிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்குது. இதை பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் எப்படி அணுகினார்கள் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் மத்தியில் இரண்டு விதமான போக்குகள், இந்த பார்ப்பனிய பிற்போக்குத்தனங்களை அணுகுவதில் ரெண்டு விதமான போக்குகள் இருந்ததை நம்ம வந்து வரலாற்றில் பார்க்குறோம். ஒரு பக்கம் இந்த மேக்ஸ் முல்லர் போன்றவர்கள், வேதம், உபநிடதம், காளிதாசன் இந்த பெருமையெல்லாம் பேசியவர்கள், அப்படி அவர் ஒரு ஜெர்மன், அவர் அப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள். இன்னொரு பக்கம் நம்ம பிஷப் ஹீபர், திருச்சியில் பிஷப் ஹீபர் காலேஜ்னு கூட இருக்குது. அந்த பிஷப் ஹீபர் இருக்கிறார் இல்லையா, அவர் நவீன கல்வியை பரப்புவதற்கு வந்தவர். அவர் வந்து வாரணாசியில் வந்து சமஸ்கிருத கல்லூரிக்கு வரார். சமஸ்கிருத கல்லூரிக்கு கிழக்கிந்திய கம்பெனி வந்து பணம் கொடுக்குது. அப்போ இந்த பாடம்லாம் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாகிரபி கிளாஸுக்கு வந்து பார்க்குறாரு. அங்கே ஒரு சமஸ்கிருத பண்டிதர் உலகத்தை ஆமை தாங்குகிறது அப்படின்னு விளக்கம் சொல்லிட்டோன்னா இதை பார்த்து தலையில் அடிச்சுக்கிட்டு, இந்த கருமாந்திரத்துக்கு நம்ம காசு கொடுத்துட்ருக்குறோமா, இதெல்லாம் என்னையா கேவலமாக இருக்குது அப்படின்னு கண்டனம் தெரிவிக்கிறார். இன்னொரு புறம் டங்கன் என்ற ஒரு அதிகாரி, அவருடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், இல்லை, பார்ப்பனர்களை நம்ம தாஜா பண்ணி வச்சுக்கிட்டா தான்
ஆங்கிலேய அதிகாரத்துக்கு நம்ம சமூக அங்கீகாரத்தை பெற முடியும். அவங்க தான் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி இவங்கெல்லாம் ராஜா அப்படின்னு சொல்லி நமக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. அதனால இந்த பிற்போக்குத்தனங்களை ஆதரிப்பது தான் நல்லது. இப்படி ஒரு குரூப். இந்த பக்கம் மெக்காலே என்ன சொல்றாரு? சமஸ்கிருதத்தை சொல்லி கொடுக்கறது பொறுப்புள்ள செயலாக இருக்குமா? என்னங்க இது மாதிரி ஆடை வெட்டினாக்கா அதுக்கு என்ன பரிகாரம்? இல்லை கழுதையை தொட்டாக்கா தீட்டு, அதுக்கு என்ன செய்யறது? இந்த கர்மாந்திரத்தை எல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். ஒழுங்காக அறிவியலை சொல்லிக் கொடுக்கணும். இது மெக்காலேயுடைய கருத்து. இந்த பக்கம் இன்னொரு கவர்னர் ஜெனரல் எல்லன் பரோ, அவர் கருத்து என்னன்னா, இவர் சொல்கிற மாதிரி அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து உண்மையில அறிவு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு எவனும் கட்டுப்பட மாட்டான், இவர் முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்கிறாரு. இது லார்டு எல்லன் பரோவுடைய கருத்து. இப்போ இந்த சூழலில் மக்களுடைய கருத்து எப்படி இருந்தது? அன்றைய வரலாற்று நூல்களை படித்தாக்கா கல்கத்தாவில் சமஸ்கிருத பள்ளிகள் நிறையா இருக்குது. இதுக்கு கொஞ்சம் பின்னால் போய் ராஜாராம் மோகன் ராய், பிரபல சீர்திருத்தவாதி, இந்த கர்மத்தை தான் இத்தனை வருஷமாக படிச்சுட்டு இருக்கிறோமே, நீங்கள் ஆங்கில கல்வி சொல்லிக் கொடுங்கன்னு சொல்கிறாரு. அங்கே ஆங்கில பள்ளிகள் இருக்கு இல்லையா, ஆங்கிலேயர்கள் போனாக்க ஐ எம் புவர் பாய் ப்ளீஸ் இங்கிலீஷ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் ஓடி இருக்கிறாங்க. இதெல்லாம் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதே காலகட்டத்தில் சென்னையில் ஓய்வு பெற்ற கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரிகள் ஒரு தெருவில் 100 போர்டு தொங்கிருச்சான், இங்கே இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கப்படும் என்று. இதே காலகட்டத்தில் சென்னையில் இருந்த நிலைமை. அப்படி ஒடுக்கப்பட்ட பிரிவினர் அல்லது அறிவியல் வேண்டும் என்று விரும்பியவர்கள் ஆங்கிலத்தை நாடுவதும் இவர்கள் பழைய இதுக்குள்ளே இருத்தி வைப்பதும் என்ற போக்கு இங்கே இருந்ததை பார்க்கிறோம். இன்னொரு டிவிஷனும் இதில் இருந்தது. யாரை முன்னிறுத்துவது? இப்போ டங்கன் என்ற அதிகாரி பார்ப்பனர்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா தான் நம்ம ஆட்சி நீடிக்கும்னு சொல்கிறாரு. இப்போ மேக்டொனால்டு அப்படின்னு ஒரு அதிகாரி, அவர் லார்டு கர்சன் பிரபு அப்போ பதவியில் இருக்கார். அவருக்கு லெட்டர் எழுதுகிறார். 1857க்கு பிந்தைய காலம், முதல் சுதந்திர போருக்கு பிந்தைய காலம், இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த முதல் சுதந்திர போராட்டத்தில் முன்னால் நின்றவர்கள் முகலாயர்கள், அவங்கள என்றைக்குமே நம்ம நம்ப முடியாது, நம்ம இந்துக்களை தான் நம்பலாம். இந்து ஆதிக்கத்துக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும். அப்போ மக்கள் தொகையை நம்ம எப்படி குறைக்கணும்னா 3 முஸ்லீமுக்கு 5 இந்து இருக்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் நம்ம பண்ணணும். இதெல்லாம் அவர் கர்சனுக்கு எழுதுகிற லெட்டர். அந்த மெக்டொனால்டு அவத் சமஸ்தானத்துக்கு சேர்கிறார். லெப்டினன்ட் ஜெனரலாக சேர்றார். அவர்கிட்ட இந்த ராஜா சிவபிரசாத், கிருஷ்ண பட்டு போன்றவர்கள் இந்த மனுவை கொடுக்குறாங்க. அவர் இந்த மனுவை பரிசீலித்து 1900 ஆண்டில் ஜூன் 26 ஆர்டர் பாஸ் பண்ணுறாரு. என்ன ஆர்டரு? பாரசீக எழுத்தோடு தேவநாகரி எழுத்தையும் அஃபீஷியல் ஸ்கிரிப்டாக, அலுவல் ஸ்கிரிப்டாக பயன்படுத்தலாம் என்று அவர் உத்தரவு. அவங்களுடைய கோரிக்கையே அதுதான், எங்கள் எழுத்தையும் சேர்த்துக்கங்கன்றது தான் கேட்குறாங்க. சரி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு உத்தரவு போடுறாரு. ஆனால் அந்த உத்தரவு வெளியாகும் போது எப்படி வருது அப்படின்னு சொன்னாக்கா, உருதுவோடு இந்தியும் அலுவல் மொழியாக ஏற்கப்படுகிறது அப்படின்னு வருது. போட்டது ஒன்று, வர்றது ஒன்று. இது என்னங்க, சொன்னது இப்படி வர்றது இப்படியா இருக்குதே அப்படின்ன போது அன்னைக்கு அந்த லெப்டினன்ட் கவர்னர் மேக்டொனால்டுடைய நிர்வாகம் சொன்ன விளக்கம் என்னன்னாக்கா, திஸ் இஸ் அன் இன்அட்வர்டன்ட் எரர், தவறுதலாக நேர்ந்து விட்ட ஒரு பிழை. எது? தேவநாகரி எழுத்து என்று சொல்வதற்கு பதிலாக இந்தி என்று சொன்னது தவறுதலாக நேர்ந்து விட்ட ஒரு பிழை. அப்போது தவறுதலாக நேர்ந்து விட்ட ஒரு பிழையில் 1900 ஆண்டு ஜூன் 26 அன்று பிறந்தது தான் இந்தி. அப்போது இதை பற்றி வெள்ளை அதிகாரிகள் பலர் எழுதியிருக்கிறாங்க ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால். இந்த பண்டிட்டுகளுக்கும் பார்ப்பனர்களுக்கும் மௌல்விகளுக்கும் இடையிலான முரண்பாட்டு முத்திக்கிட்டே வருது. இவனுங்க ஒன்றா இருக்கிற மொழியை 2 பேர் வைக்கிறானுங்க அப்படின்னு அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால். ஆக இப்படித்தான் இந்த மொழி என்பது உருவாகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்படி உருது இந்தி என்ற இந்த மொழி பிரிவினை இருக்கு இல்லையா, இதுதான் முதலில் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கான அடிக்கல் நாட்டப்பட்ட நாள் இது. இன்றைக்கி போர் நடக்கும்போது லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு பேசுகிறோம். இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்கு 2 பக்கமும் இருக்காங்கல்ல, பாகிஸ்தான் பக்கமும் இந்தியா பக்கமும் இருக்கிறவங்க. பல இடங்களில் சொந்தக்காரர்கள், மாமா மச்சான் அண்ணன் தம்பி அப்படி. அவர் ராட்க்ளிஃப் ஒரு கோடு போட்டார், இந்த பக்கம் அந்த பக்கம் மாட்டிக்கிட்டாங்க. இன்றைக்கி போர் நடக்கும்போது இவர்கள் தான் கொல்லப்படுகிறார்கள். அந்த துயரத்தை பற்றி பிரிவினை காலத்தில் சததாசன் மாண்டோ என்ற எழுத்தாளர்
தோபா தேக் சிங் என்ற ஒரு சிறுகதை எழுதியிருக்காரு. அது நீங்கள் இணையத்தில் படிக்கலாம். இந்த பிரிவினை என்பது மக்களை பொறுத்த வரைக்கும் எப்படி தேச பிரிவினை, நாட்டு பிரிவினை என்பது மக்களை பொறுத்த வரைக்கும் எப்படி பொருளற்றதாக இருக்கிறது, அபத்தமாக இருக்கிறது, வன்முறையாக இருக்கிறது என்பதை அவர் விளக்கி இருக்கிறார். அந்த இப்போ இங்கே நடைபெற்ற இந்த இந்தி உருது பிரிவினை இருக்கு இல்லையா, அந்த பிரிவினை தான் அந்த பிரிவினையினுடைய தொடக்கம். சரி, இப்போ பூமியை கோடு போட்டு அந்த பக்கம் பாகிஸ்தான் இந்த பக்கம் இந்தியான்னு சொல்லிடலாம். மொழியில் எப்படி கோடு போட்டு பிரிப்பது அப்படின்றதான் இப்போ அடுத்து இருக்கக்கூடிய கேள்வி. மொழியை எப்படி கோடு போட்டு பிரித்தார்கள். இப்போ நம்முடைய தமிழ்நாட்டு அனுபவத்தில் சொல்கிறேன்னே, திராவிட இயக்கம் வந்த பிறகு சமஸ்கிருதம் ஆதிக்கம் செலுத்திய மணிப்பிரவாள நடை, அதில் இருந்த வடமொழி சொற்களை எல்லாம் நீக்கிவிட்டு தமிழ் சொற்களுக்கு கொண்டு வந்ததில் திராவிட இயக்கத்தின் பாத்திரம் தலையாயது. இப்போ இது ஒரு பார்ப்பன அடிமைத்தனத்திலிருந்து தமிழை விடுவிப்பதற்கான ஒரு முயற்சி இங்கே நடந்தது. அங்கே நடந்தது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த இந்துஸ்தானி என்ற மொழி அல்லது அவதி, போஜ்புரி, கரிபோலி என்ன பெயரில் இருக்கக்கூடிய அந்த வழங்கிய மொழிகள், அந்த மொழிகளிலிருந்து உருது சொற்களை நீக்குவது அப்படின்றத ஒரு கேம்பெயினாக கொண்டு வராங்க. அப்போ உருது சொற்களை நீக்குவது என்பது எப்படி சாத்தியம்? இது தண்ணியில் கோடு போடுற மாதிரி மக்கள்கிட்ட இது மொழி புழங்கி கொண்டு இருக்கிறது. இதை எப்படி நீக்குவது என்பதற்காகத்தான் பல முயற்சிகளை எடுக்கிறாங்க. இப்போ பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் என்பது 1905 தொடங்கப்படுது. அந்த பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர்கள் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். அந்த ஆசிரியர்கள் வட இந்திய மாகாணம் முழுதும், பீகார், ராஜஸ்தான், இப்படி எல்லா ஊருக்கும் அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்பும்போது அவர்கள் சொல்லிக் கொடுக்குற பாடம் இருக்கு இல்லையா, அந்த பாடத்திட்டத்திலே என்ன கொண்டு வராங்கன்னா, இதெல்லாம் இந்தி சொல், இதெல்லாம் அந்நிய சொல், எது உருது சொல்லலாம் அந்நிய சொல் என்று சொல்லிக் கொடுக்குறார்கள். அப்போ மாணவர்கள் வகுப்பில் உட்கார்ந்துருக்கக்கூடிய பிள்ளைகளில் முஸ்லீம்கள் ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா அவர்கள் அந்நியர்கள் ஆயிடுறாங்க. அவங்க பேசக்கூடிய மொழி அந்நியம்னா அவர்களும் அந்நியர்கள் ஆயிடுறாங்க. இப்படி முஸ்லீம்களை மட்டும்தான் நீக்கினார்களா என்றால் இல்லை. இதை பற்றி ராகுல சாங்கிருத்தியாயன் எழுதுவார். இந்த மொழியில் இப்படி மக்கள் மத்தியில் புழங்கி வந்த மொழியில் ஒரு தீண்டத்தகாத அல்லது ஒடுக்கப்பட்ட சூத்திர சாதிகளை சேர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய கொல்லர்கள், தச்சர்கள், நாவிதர்கள், பண்ணார்கள், அவங்க பயன்படுத்தக்கூடிய மொழிகள், அதில் இருக்கக்கூடிய வினை சொற்கள், வெர்ப், இதெல்லாம் நீக்கிறாங்க. இதெல்லாம் நீக்கும்போது மொழி மொட்டையாயிடுச்சுன்னு சொல்கிறார் ராகுல் சாங்கிருத்தியாயன். அப்போ உழைக்கும் மக்களுக்கான மொழி, உழைக்கும் மக்கள் புழங்குகின்ற மொழி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக இதிலிருந்து அகற்றப்பட்டு அந்த இடத்திற்கு சமஸ்கிருத சொற்கள் கொண்டு வரப்படுது. இதை நீங்கள் தெலுங்கில், கன்னடத்தில், மலையாளத்தில் எல்லாத்துலேயும் பார்க்கலாம். மலையாளம் இப்போ இவர் நம்ம வேடன் பேசுகிற மலையாளம் நல்ல மலையாளம். ஆனால் இன்னும் கொஞ்சம் உயர் சாதியினர், ஆதிக்க சாதியினர் பேசக்கூடிய மலையாளத்தில் சமஸ்கிருத சொற்கள் அதிகம் கலந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். அப்படி அங்கே அந்த அந்த மொழியிலிருந்து இவையெல்லாம் நீக்கப்படுகின்றன. இதற்காகவே பத்திரிகை தொடங்குறாங்க. சரஸ்வதி கல்யாண் என்ற பெயரிலான பத்திரிகைகள் தொடங்குறாங்க. அந்த பத்திரிகைகள் தொடங்கி நடத்தியதை பற்றி கீதா பிரஸ் என்ற ஒரு நூல் வந்திருக்கு. அதை விடியல் பதிப்பகம் தமிழில் போட்டிருக்கிறாங்க. அக்ஷய முகுல் என்பவர் எழுதிய தொகுத்த மிக முக்கியமான நூல் அது. எப்படி ஒரு ஒரு கோரக்பூரில் இன்றைக்கி யோகி ஆதித்யநாத் ஊர், அங்கே கீதா பிரஸ் என்பதை நிறுவி அதன் வழியாக இந்த இந்து பிரச்சாரத்தை எப்படி எடுத்து சென்றார்கள், எப்படி உருவாக்கினார்கள் என்பதை எழுதியிருக்காங்க. அவங்க நடத்தின பத்திரிகை தான் கல்யாண். இந்த பத்திரிகைகள் வாயிலாக என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்தி மரபு என்பதை இந்து மரபாக சித்தரிக்கிறார்கள். அப்போ பாடத்திட்டங்கள் பூரா புராணமே வரலாறாக சித்தரிக்கப்படுகிறது. இது ஒன்று. ரெண்டாவது, இலக்கியங்களில் முஸ்லீம்கள் எழுதிய இலக்கியங்கள், உருது இலக்கியங்கள், அதெல்லாம் வெட்டி தூர தள்ளிடுறாங்க. இப்போ நீங்கள் அவர்கள் சொல்லக்கூடிய துளசிதாசருடைய ராமச்சரித மானஸ், அது இந்தியில் எழுதப்பட்டதில்லை, அவதியில் எழுதப்பட்டது. அவதி எழுத்து இந்தி அல்ல, அது வேறொரு மொழி. முகலாய ஆட்சி காலத்தில் தான் அதெல்லாம் எழுதுகிறாரு. எந்த அவுரங்கசீப்பும் அவர் தலையை எடுக்கலை. அந்த கதை ஒரு பக்கம் போடணும். அப்போது அப்படி இந்த மொழியிலிருந்து இதையெல்லாம் சுத்தம் செய்வதை, இலக்கிய மரபை கட் பண்ணுறாங்க. பத்திரிகைகளில் மொழி சொற்களை நீக்குவதன் மூலம் இதை செய்கிறார்கள். இந்த கீதா பிரஸ் நடத்திய கல்யாண் பத்திரிகையில் 1940களில் ரவிசங்கர் சுக்லா என்பவர், எதுக்கு அவர் பேரை சொல்கிறேன்னா, அவர் அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர். அவர் என்ன எழுதுகிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் இந்த மாதிரி உருது சொற்களை எல்லாம் நீக்கக்கூடாது, அதுவும் கலந்த இந்துஸ்தானி தான் இந்தியாவின் தேசிய மொழியாக இருக்கணும் என்பது காந்தியோடைய கருத்து. அதுக்காக தான் அவர் இந்தி பிரச்சார சபா தொடங்குறார்.
ஆனால் இப்படி இந்துஸ்தானி மொழியிலிருந்து உருது சொற்களை நீக்க தொடங்கிய உடனே நான் இந்தி பிரச்சார சபாவிலேருந்து ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு காந்தி வெளியே போனார். போன்னு சொல்லிட்டாங்க. இவங்கெல்லாம் இப்போ காங்கிரஸில் இருக்கிற ஆட்கள் அன்னைக்கு கல்யாண் பத்திரிகையில் இந்த ரவிசங்கர் சுக்லா என்ன எழுதுகிறார் என்றால், இந்த உருது சொற்களை சேர்ப்பதற்கு காந்தி முஸ்லீம்களை தாஜா செய்வதற்காகத்தான் இந்த வேலையை பார்க்குறாரு. இந்தியா என்பது இந்து நாடு, முஸ்லீம்களுக்கு இங்கே குடியுரிமை எல்லாம் தர முடியாது. இதெல்லாம் அவர் அந்த பத்திரிகையில் எழுதியிருக்காரு. இந்த யோக்கியர் தான் அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று, இந்த 8th ஷெட்யூலுக்கான மொழிப்பட்டியலை போட சொல்லி நேரு ஒருத்தட்ட ஒப்படைக்கிறார். அவர் பேர் நினைவில் எனக்கு, இந்த கட்டுரையில் இருக்குது. அவர்கிட்ட ஒப்படைக்கும் போது அவர் ஒரு 12 மொழியை எழுதி கொடுக்குறாரு. அதெல்லாம் படித்து பார்த்துட்டு 13 அப்படின்னு போட்டு உருது அப்படின்னு சேர்க்குறாரு நேரு. அப்போ அவர் கூட இருந்த ஒரு உறுப்பினர் அவர் இந்த ஒரு மொழி சேர்த்துருக்கீங்களே, அது யார் மொழி? அது என்னுடைய முன்னோர்களின் மொழி அப்படின்னு நேரு சொல்கிறாரு. ஒரு பாப்பானா இருந்துட்டு இப்படி சொல்கிறியா, உனக்கு வெக்கமாக இல்லை என்று இந்த நேருவை கேட்டாராம் அந்த நண்பர். இதை அந்த அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர் அவர் தன்னுடைய எழுத்தில் பதிவு செய்திருக்கிறார். அப்போது இந்த அளவுக்கு இந்த உருது நீக்கம் என்பது நடக்கிறது. 1948 அந்த கல்யாண் பிரசு, சரஸ்வதி இவங்க சார்பாக பால் ஷாக்கா என்று ஒரு சிறுவர் பத்திரிகை ஒரு 30-40 வருஷமாக நடத்துகிறாங்க. அந்த பத்திரிகையில் ஒரு பாட்டு, பாகிஸ்தானி உருது சோடோ, ஹிந்துஸ்தானி ஹிந்தி சீக்கோ, பாகிஸ்தானி மொழியான உருதுவை விடு, ஹிந்துஸ்தானி மொழியாகிய இந்தியை படி. இது பாட்டு. இப்போ இந்த பாட்டினுடைய செயல் வடிவம்தான், அல்லது இந்த ரவிசங்கர் சுக்லா பேசியதன் செயல் வடிவம்தான் கோட்ஸே காந்தியை சுட்டது. நான் ஏன் சுட்டேன் அப்படின்னு கோட்ஸே ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கார். அந்த அறிக்கையில் வர முக்கியமான பாயிண்ட்டு, முஸ்லீம்களை தாஜா செய்வதற்காகத்தான் காந்தி இந்துஸ்தானியை ஆதரிக்கிறார். இந்தியாவின் முதன்மையான மொழி இந்தி தான், இதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. இது காந்தி மேலே கோட்ஸே வைத்த ஒரு சார்ஜ். அப்போது இது அந்த பிரிவினை, காந்தி கொலை எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக அமைந்தது இதுதான் அரசியல் நிர்ணய சபையிலையும் ரிஃப்ளெக்ட் பண்ணது. அரசியல் நிர்ணய சபை விவாதத்தில் துலேக்கர் என்பவர் அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர், அவர் இந்தியிலேயே பேசுகிறார். அப்போ இங்கே தென்னிந்தியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஹிந்தி புரியாதுங்க, இங்கிலீஷில் பேசுங்கன்னு டாக்டர் அம்பேத்கர் சொல்லும்போது, ஹிந்தி புரியாதவன் இந்த அவையில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, வெளியே போ அப்படின்னு அந்த துலேக்கர் பேசுவது பதிவாகி இருக்கிறது. அப்போது இந்த மாதிரி அரசியல் நிர்ணய சபையில் ஒரு நிலை நிலவியது. இந்திய அலுவல் மொழி ஆக்கப்பட்டது என்பதுதான் உண்மை. 8th ஷெட்யூல் அப்படின்னு ஒன்று கொண்டாந்து அதில் நம்ம தமிழ் உள்ளிட்ட எல்லா மொழிகளையும் சேர்த்துருக்குறாங்க. இதை பற்றி கிரான்வில் ஆஸ்டின் என்பவர் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் வரலாறு பற்றிய ஆய்வாளர், அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இந்த அஃபீஷியல் லாங்குவேஜ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தந்திரம். அது என்ன தந்திரம் அப்படின்னு சொன்னால், தேசிய மொழி என்று சொல்லாமல் அதை மறைப்பதற்கான ஒரு இடக்கரடக்கல், யூஃபமிசம் தான் அஃபீஷியல் லாங்குவேஜ். 8th ஷெட்யூல் என்பது ஒரு மோசடி. அந்த 8வது அட்டவணையில் இருக்கிறதுனால 5 பைசாவுக்கு யாருக்கும் பயன் கிடையாது. இன்றைக்கி நம்ம பார்க்குறோமே, 8வது அட்டவணையில் சமஸ்கிருதமும் இருக்குது, தமிழும் இருக்குது. கோடிக்கணக்கான மக்கள் பேசக்கூடிய பல மொழிகள், போஜ்புரியோ பண்டேல்கண்டியோ அந்த மாதிரி மொழிகள்லாம் 8th ஷெட்யூலில் கிடையாது. ஆனால் சமஸ்கிருதம் இருக்குது. சமஸ்கிருதம் தான் அதிக நிதி ஒதுக்கீடு, தமிழுக்கு என்ன ஒதுக்கீடு என்பதையெல்லாம் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். இப்படியாக ஒரு அரசமைப்பு சட்டம் இயற்றப்படுகிறது. நம்ம அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் அப்படின்ட்டு பேச வேண்டிய நிலைமையில் இன்றைக்கி வைக்கப்பட்டிருக்கிறோம், இருக்கிறத பாதுகாப்போம்னு. ஆனால் அரசமைப்பு சட்டம் சமத்துவத்தை உத்தரவாதப்படுத்துவதாக இருக்கிறதா, முக்கியமாக மொழி சமத்துவத்தை உத்தரவாதப்படுத்துவதாக இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பணும்னா இல்லை என்பது தான் பதில். அது கொஞ்சம் கேட்குறவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். இதை டெல்லி பல்கலைக்கழக பேராசிரியர் ஹானி பாபு சமீபத்தில் UAPAல கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார். அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார், த சாத்துர்வர்ணா சிஸ்டம் ஆஃப் லாங்குவேஜஸ், இந்திய மொழிகளின் 4 வர்ண அமைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அதில் அவர் இந்த டிஸ்கிரிமினேஷனை பற்றி விளக்கி சொல்லுகிறார். இப்போ என்னென்ன சட்டப்பிரிவுகள் இருக்குது? ஆர்டிகிள் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட், சமமான பாதுகாப்பு சட்டத்தின் முன்னால். அந்த சமமான பாதுகாப்பு என்பது இந்தி பேசாதவர்களுக்கு இருக்கிறதா என்றால் இல்லை. அடுத்தது ஆர்டிகிள் 15(1), அது என்ன சொல்லுது? மதம், இனம், சாதி
இந்த அடிப்படையில் டிஸ்கிரிமினேஷன், பாரபட்சம் காட்டப்படக்கூடாதுன்னு சொல்லுது. அதில் ஒரு வார்த்தை கவனமாக விடப்பட்டிருக்குது, அது மொழி. எப்படி அது? அப்போ இந்தி மொழியை சார்ந்தவர்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் அதில் எழுதலாம், ஹிந்தியில் அந்த அறிக்கைகள் வரும், அதை படிச்சுக்கலாம். மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. நமக்கு அந்நிய மொழியாக இருக்கக்கூடிய இங்கிலீஷ் வழியாகத்தான் நம்ம அதை அணுக வேண்டும், அல்லது ஹிந்திக்கு போகணும். ரெண்டும் நமக்கு அந்நிய மொழி தான். இது 15(1). அடுத்தது 16 சப்செக்ஷன் 2. அது என்ன? வேலை வாய்ப்பில் பாரபட்சம் அப்படின்னு இருக்குது. இங்கே வேலை வாய்ப்பில் தெளிவான பாரபட்சம் இருக்குது. அப்போ ஹிந்தி பேசுகிறவங்களுக்கு அது ஈஸி, ஒரு மொழி படித்தா போதும். நம்ம 2 மொழி படிக்கணும், அப்படி ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும், சில வேளைகளில் ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். பல மத்திய ஒன்றிய அரசு நிறுவனங்களில் ஹிந்தி மறைமுகமாக திணிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆர்டிகிள் 351 அப்படின்னு ஒன்று இருக்குது. அது இந்தியை ப்ரமோட் பண்ணுறத ஒரு முக்கியமான கடமையாக சொல்லுகிறது. அதை அப்படி சொல்லிட்டு போனால் கூட பரவாயில்ல, யோக்கியமாக இருக்குன்னு விட்டுடலாம். அது சொல்லியிருக்கிற முறை தான் ரொம்ப முக்கியம். பன்முக பண்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் இந்தியை வளர்ப்பது. பன்முக பண்பாட்டை கொல்றதுக்கு தான் இந்தி இருக்குது. பன்முக பண்பாட்டை வளர்க்கும் வகையில் இந்தியை, அதை ஊக்கப்படுத்தும் வகையில், வெளிப்படுத்தும் வகையில் இந்தியை வளர்ப்பது. சரி, அதை எப்படிப்பா வளர்க்கணும் அப்படின்னு கேட்டால், அதுக்கு சொல் வளம் வேணும் இந்திக்கு அப்படின்னா எங்கே போகணுன்னா சமஸ்கிருதத்துக்கு போகணும். அதிலிருந்து தான் முதன்மையாக எடுத்துக்கணும். அதிலிருந்து என்ன வெங்காயத்தை எடுக்க முடியும்? எதையும் எடுக்க முடியாது சமஸ்கிருதத்திலிருந்து. அப்போது இதுதான் ஆர்டிகிள் 351. இப்போ இதுதான் அரசமைப்பு சட்டத்தினுடைய நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஆனால் 8வது அட்டவணையில் உருது இருக்குது. உருது ஒரு 5-6 கோடி மக்கள் பேசக்கூடிய அவருடைய தாய்மொழியாக இருக்குது. பல மாநிலங்களில், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட ஒரு 7-8 மாநிலங்களில் அது 2வது அஃபீஷியல் லாங்குவேஜ். ஃபஸ்ட் அஃபீஷியல் அலுவல் மொழி ஹிந்தி, 2வது அலுவல் மொழி உருதுவாக இருக்குது. இப்போ இந்த சூழலில் ஒரு என்ன நடக்குது, அந்த தகுதி அதுக்கு கிடைக்குதா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அலிகாரில் 2017 அலிகார் நகரத்தில் முனிசிபாலிட்டியில் ஒரு கவுன்சிலர், அவர் பகுஜன் சமாஜ் கட்சிக்காரர். அவர் அலிகார் ஒரு கவுன்சிலராக முஷாரஃப் ஹுசைன்னு பேர் தேர்ந்தெடுக்கப்படுறார். அங்கே பதவி ஏற்கும்போது உருதுவில் பதவி ஏற்கிறார். அவரை உள்ளே வச்சா அடிக்கிறாங்க. அடித்தது மட்டும் இல்லை, அவருக்கு எதிராக 295A செக்ஷன், மற்றவர்களுடைய மத உணர்வுகளை புண்படுத்துதல் அப்படின்றதில் அவர் மேலே ஒரு கேஸும் போடுறாங்க. இது 2017 நடக்குது. இப்போ பிப்ரவரி 2025 நம்ம யோகி ஆதித்யநாத் ஆளக்கூடிய உத்தரப்பிரதேச மாநில சட்டமன்றத்தில் அந்த சபாநாயகர், அவை தலைவர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு அறிவிப்பு, புரட்சிகரமான அறிவிப்பு அதை வெளியிடுறார். இனிமேல் இந்தி மொழியில் தான் அவை நடவடிக்கை எல்லாம் நடக்குது. அதில் இனி மற்ற மொழிகளில், பிரெஞ்சு பாஷாவில், மைத்திலியில், அவதியில், கரிபோலியில், இங்கிலீஷில், இது எல்லாத்துலேயும் இந்தியில் பேசுகிறது உடனுக்குடன் மொழிபெயர்க்கப்படும். இதன் விளைவாக, இதுதான் ரொம்ப முக்கியம், இதன் விளைவாக அந்த மொழி பேசுபவர்கள் எல்லாம் இந்த அவை நடவடிக்கைகளை புரிந்து கொள்ள இயலும் அப்படின்னு அவர் அறிவிக்கிறார். அறிவித்த உடனே எதிர்க்கட்சி சமாஜ்வாதி கட்சி தலைவர் மாதா பிரசாத் பாண்டே, அவர் தான் எதிர்க்கட்சி தலைவர், அவர் எழுந்திருச்சு எல்லா மொழியும் சொன்னீங்க, உருதுவை விட்டீங்களே, உருதுலையும் அதை மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே யோகி ஆதித்யநாத் கொந்தளித்து எழுந்து, இப்போ உங்களுக்கு என்ன வேணும், நாட்டில் இருக்கிறவனெல்லாம் முல்லாவை மாற்றணுன்றீங்களா, நாட்டை பின்னோக்கி இழுத்துட்டு போகணுன்றீங்களா என்று சத்தம் போடுறார். சத்தம் போட்டு அது அடக்கப்படுகிறது. அப்போது 1989 அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆக்டில் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் 2வது அலுவல் மொழி உருது. அதை நீக்கணும்னு சொல்லி இந்தி இலக்கிய அமைப்பு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டு 2014 சுப்ரீம் கோர்ட் அதை தள்ளுபடி செய்து விட்டது. அப்போ அஃபீஷியல் லாங்குவேஜாக இருக்குது, 8th ஷெட்யூலில் இருக்குது, ஆனால் அந்த மொழியில் பேச முடியாது, பேசினா முல்லா என்று யார் பேசுகிறார்கள்? யோகி ஆதித்யநாத் முதல்வர் பேசுகிறார். இது அங்கே உள்ள நிலவரம். 3வது ஒரு இஷ்யூ நான் சொல்கிறேன். மகாராஷ்டிராவில் ஒரு அக்கோலாவில் ஒரு ஊராட்சி மன்றம், அந்த பகுதியில், மாவட்டத்தில், அந்த ஊராட்சி மன்றத்தினுடைய பேர் மராத்தியில் எழுதியிருக்கு. அதுக்கு கீழே உருதுலையும் ஊராட்சி மன்றம்னு எழுதியிருக்குது. இது இதற்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு வழக்கு. அந்த சுப்ரீம் கோர்ட் வழக்கில் உச்சநீதிமன்றம் சமீபத்தில் ஒரு தீர்ப்பை அளிக்கிறது. 2 நீதிபதிகள் சுதாம்ஷு துலியா, வினோத் சந்திரன், ஏப்ரல் 16, 2025 கொடுத்த தீர்ப்பு. மொழி என்பது மதம் அல்ல,
மொழி மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதும் அல்ல. மொழி ஒரு சமூகத்துக்கு மக்களுக்கு சொந்தமானதே இன்றி மதத்துக்கு சொந்தமானதல்ல. இதெல்லாம் சொல்லிட்டு வந்து உருது மொழி என்பது வடக்கு மத்திய இந்தியாவின் சமவெளி பகுதிகளில் தோன்றி வளர்ந்த இந்துஸ்தானி தெஹசீஃப் என்று அழைக்கப்படும் பன்முக கலாச்சாரத்தின் தலை சிறந்த எடுத்துக்காட்டு. உருது அந்நிய மொழி அல்ல, இந்தியாவில் பிறந்து வளர்ந்த மொழி, கவிஞர்களின் மனதுக்கு இசைந்த மொழி. நாம் உருதுவை விமர்சிக்கும் போது இந்தியையும் விமர்சிக்கிறோம். இரண்டின் வரி வடிவங்களும் வேறாக இருக்கலாம், ஆனால் வரி வடிவம் மொழியை உருவாக்குவதில்லை. வாக்கியம், சொற்கள், ஒலியியல், இலக்கணம் ஆகியவற்றில் இரு மொழிகளும் ஒன்றுபடுகின்றன. இரு மொழிகளின் ஒன்றிணைவை இரு தரப்பிலும் உள்ள தூய்மைவாதிகள் தடுத்து விட்டனர். இந்தி சமஸ்கிருதமயமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு 8வது அட்டவணையில் இருக்குது. இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக ஒரு வரி சொல்கிறாங்க. இந்தி இந்துக்களின் மொழி என்றும் உருது முஸ்லீம்களின் மொழி என்றும் கருதுவோர் நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு உலை வைக்கிறார்கள். உலை வைக்கிறது யார்? யோகி ஆதித்யநாத், மோடி, இவங்கெல்லாம் வந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் சொல்லியிருக்கு. இப்போ இத்தனை நேரம் வரலாற்று ரீதியாக நான் விளக்கிய விவரங்களைத்தான் இந்த தீர்ப்பு சொல்லுகிறது என்பது அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இப்போ இந்த தீர்ப்பை கொடுத்த நீதிபதியை விமர்சித்து வலதுசாரி அமைப்புகள் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த தீர்ப்பை விமர்சித்து எழுதிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கிறுக்குத்தனமாக கொடுத்துருக்காரு அப்படின்லாம் வந்து எழுதிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இந்த இந்தியை திணிப்பதற்கு, அதை வந்து அலுவல் மொழி, தேசிய மொழி, இப்படி பலவிதமாக பேசுறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஆர்குமெண்ட் என்னென்னா, இது பெரும்பான்மை மக்கள் பேசும் மொழி, இது பெரும்பான்மை மக்கள் பேசும் மொழியா. நான் வந்து சமீபத்தில் ஹிந்துவில் வந்த ஒரு கட்டுரை வந்து சொல்கிறேன். செப்டம்பர் 17, 2019 அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா 26 விழுக்காட்டினர் தான் ஹிந்தி பேசுகிறவங்க அப்படின்றது இந்து கட்டுரை. அதை வந்து எப்போ 2011 சென்சஸ் அடிப்படையில் அந்த விளக்கத்தை வந்து சொல்கிறாங்க. அப்போ 26 விழுக்காட்டினர் ஹிந்தி பேசுகிறவங்கன்றதை இவங்க எப்படி மாற்றினாங்க என்பதை பற்றி சென்சஸ் கணக்கீடுகளில் 1960 சுமார் 30 விழுக்காடு இருந்த ஹிந்தி பேசுபவர்கள் அடுத்து 81 சென்சஸில் 40 எப்படி மாறிச்சு அப்படின்றத இதில் வந்து விளக்கியிருக்கிறேன். ஜிஎன் தேவி என்று ஒரு மொழியியல் வல்லுனர், அவர் வந்து விளக்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாநிலம், அந்த மாநிலங்களில் அந்த மக்களுடைய தாய்மொழி இந்தியே அல்ல. என்னென்ன மாநிலம்னு சொல்கிறேன்? இமாச்சல் பிரதேஷ், உத்தரகண்ட், ராஜஸ்தான், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், இது எதுலேயும் அந்த மக்களுடைய தாய்மொழி இந்தி அல்ல. ஆனால் அந்த மாநிலங்களுடைய அலுவல் மொழி இந்தி ஆக்கப்பட்டிருக்கு. அங்கே இந்தியில் தான் பாடங்கள் பயிற்று மொழியாக இந்தி தான் இருக்குது. இது எவ்வளோ பெரிய வன்முறை என்பதை நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். இந்த மாநிலங்களில் மொழியெல்லாம் வேறு வேறு, அதை நீங்கள் அந்த கட்டுரையை படிக்கும்போது நீங்கள் புரிந்து கொள்ள இயலும். இப்போது இங்கே ஒரு கேள்வி எழுது. இப்போ நாம் வந்து மும்மொழி திட்டத்தை எதிர்க்கிறோம். எங்களுக்கு தமிழும் ஆங்கிலமும் போதும். தமிழ்நாட்டில் தமிழ் பயிற்று மொழியாக இருக்குது, ஆங்கிலமும் பயிற்று மொழியாக இருக்குது. தமிழ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் போகிறவங்க வந்து போகிறாங்க. ஆனால் தமிழ் படிக்கணும்னா தமிழ் பயிற்று மொழியில் படிப்பதற்கான வாய்ப்பு அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தாராளமாக இருக்கிறது. இப்போ நமக்கு வந்து கூட இங்கிலீஷ் படிச்சுக்கிறோம், ஹிந்தி வேணான்னு சொல்கிறோம். இப்போ இன்றைக்கி நம்ம நிறைய வட இந்திய தொழிலாளிகள் இங்கே வந்திருக்காங்க. மெட்ரோவில் வேலை பார்க்குறாங்க, ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்க, கட்டிட வேலை பார்க்குறாங்க. எல்லோரும் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹிந்திக்காரங்கன்னு சொல்கிறோம். அவங்களாம் ஹிந்திக்காரங்க கிடையாது. எப்படி சொல்கிறேன் நான்? அவங்க மற்றவர்களோடு பேசும்போது 1-2 ஹிந்தி வார்த்தை பேசலாம். அதுவும் இப்போ தமிழில் தான் இங்கே பேசுகிறாங்க. அவங்களுக்குள்ளே பேசிக்கொள்வதை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பாருங்கள். அது ஹிந்தி கிடையாது. ஹிந்தி அல்லாத, தாய்மொழியாக அல்லாத பல மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் அந்த மக்கள். இப்போ அவங்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போனாக்கா ஹிந்தியில் தான் பாடம் நடத்துகிறாங்க. அவங்க ஃபெயில் ஆகிற மொழி என்ன தெரியுமா? நம்ம பசங்க தான் ஹிந்திக்கு போனால் ஃபெயில் ஆகுதுன்றதெல்லாம் இல்லை. அவங்க ஃபெயில் ஆகிற முக்கியமான மொழி ஹிந்தி. வட இந்தியாவில் இதை பற்றி டேட்டாவே இருக்குது. அப்போ இந்த பிரச்சனை என்பது என்ன? இதை பற்றி 2 ஆய்வாளர்கள், சாதனா சக்சேனா, கமல் மகேந்திரு, 2 பேர் வந்து டெல்லி பல்கலைக்கழக பேராசிரியர்கள். அவங்க வந்து நான் சொல்கிறது 80களில் மத்திய பிரதேசத்துக்கு போகிறாங்க. மத்திய பிரதேசத்தில் வந்து ஹோஷிங்காபாத் அப்படின்னு ஒரு மாவட்டம். எதுக்கு போகிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு அறிவியல் கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க வந்து ஹிந்தி பேசுகிறவங்க. அவங்க என்ன நினச்சிட்டு போகிறாங்க? மத்திய பிரதேசம்னா ஹிந்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அந்த கிராமத்து மாணவர்களுக்கு ஒரு வார்த்தை கூட ஹிந்தி புரியலை. இப்போ என்ன செய்கிறது அப்படின்னாக்க ஆராய்ந்து பார்த்தால் அந்த ஏரியாவில் வழங்குகிற மொழிக்கு பேர் பண்டேல்கண்டி அப்படின்றது அந்த மொழியோட பேர். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இது என்ன பிள்ளைகளுக்கு ஒன்றுமே புரியல. அதனால் சயின்ஸ் புக்கை பூரா
இந்தியிலேருந்து பண்டேல்கண்டி மொழிக்கு மொழிபெயர்ப்போம். நம்ம மொழிபெயர்த்து சொல்லி கொடுத்தாக்க பிள்ளைங்க நல்லா புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சியில் ஈடுபடுறாங்க. அப்போ கூட இருந்த பள்ளி ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா, என்ன காரியம் செய்கிறீங்க, நாங்களே கஷ்டப்பட்டு அவங்கள திருத்தி இந்திக்கு கொண்டாந்துட்டு இருக்கிறோம், நீங்கள் திரும்ப காட்டுமிராண்டித்தனமாக அங்கே கொண்டு போய் விடுறீங்களா, அவங்க முன்னேறது உங்களுக்கு பொறுக்கலையா அப்படின்னு இவர்களிடம் சண்டைக்கு வருகிறார்கள். இவங்க கண் முன்னால் கண்ட இன்னொரு காட்சியையும் வந்து பார்க்குறாங்க. தலைமை ஆசிரியர் வந்து உங்கள் அப்பாவை கூட்டின்னு வா அப்படின்னு 2ஆம் வகுப்பு படிக்கிற பையனை ஒருத்தனை அனுப்புகிறார். அப்பாவை கூட்டின்னு வரான். அப்பா கிட்ட தலைமை ஆசிரியர் சொல்கிறாரு, உங்கள் பையனால் இங்கே இருக்கிற பிள்ளைங்கள்லாம் கெட்டு போகிறாங்க. பையன் என்ன செய்கிறதா, பீடி சிகரெட் குடிக்கிறானா, இல்லை கெட்ட வார்த்தை பேசுகிறானா, பண்டேல்கண்டியில் பேசுகிறான். உங்களெல்லாம் திருத்துறதுக்கு தான் இங்கே பள்ளிக்கூடமே வச்சுருக்குறோம். இங்கே வந்து அப்படி பேசுனா மற்ற பையங்களும் கெட்டு போக மாட்டாங்க. வீட்டில் ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க மாட்டீங்களா? எப்படி கற்றுக் கொடுப்பாரு? அவருக்கே ஹிந்தி தெரியாது, அவருக்கு பண்டேல்கண்டி தான் தெரியும். அப்போ ஒரு மொழியையே, இப்போ நம்ம ஊரில் இங்கே சொல்கிறாங்க இல்லையா, ஆதிக்க சாதியினர் சேரி பாஷை அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி அந்த மொழியை தனிமைப்படுத்துகிற ஒரு காட்சி, அதை வந்து விவரிக்கிறாங்க. நிறையா நம்ம சொல்லிட்டு போகலாம். இப்போது மத்திய பிரதேஷ் மாநிலம் இந்தி மாநிலம் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அவங்க வந்து ஒரு பட்டியல் போட்டு சொல்கிறாங்க பாருங்கள். அங்கே வந்து பண்டேல்கண்டி, பாகேல்கண்டி, சத்தீஸ்கரி, மால்வி, நிமாடி, இப்படி 5 ஜோன் இருக்குது. ஒவ்வொரு ஜோன்லேயும் சில மாவட்டங்கள் இருக்குது. அங்கே பேசுகிற மொழி அதுதான். இது இல்லாமல் பழங்குடிகள் பேசுகிறது கோண்டி, கோர்க், ஓரே, பில், பிலாலி, சில இடங்களில் தெலுங்கு. இத்தனை மொழிகள் தாய்மொழிகளாக உள்ளவங்கள அந்த பசங்களை கூட்டின்னு வந்து இந்தியில் சொல்லி கொடுத்தாக்கா அங்கே ட்ராப் அவுட், பள்ளியிலிருந்து விலகுவது அதிகமாகாமல் என்ன நடக்கும்? இன்றைக்கி இத்தனை கோடிக்கணக்கான மக்கள் வட இந்தியாவிலிருந்து புலம்பெயர் தொழிலாளர்களாக தென் மாநிலங்களை நோக்கி வருகிறார்கள் என்று சொன்னால் இந்த கல்வியின் கொடுமை தாங்காமே பாதி பேர் வெளியே வந்துடுறாங்க, படிக்க முடியாமல். இப்போ நீங்கள் நம்ம பிள்ளைங்க எல்லாரையும் கொண்டு போய் இங்கிலீஷ் மீடியம் தான் முதல்ல உனக்கு அப்படின்னு கிராமப்புறத்து மாணவர்களை கொண்டு போய் சேர்த்தால் எப்படி அவங்க பிச்சுட்டு வெளியே ஓடி போயிடுவாங்களோ அதுபோலத்தான் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது இந்த இந்த ஹிந்தி திணிப்பு என்பது தமிழர்கள் மீது நடக்கின்ற ஒரு ஒடுக்குமுறை மட்டுமல்ல, இந்தி பேசாத, இந்தி பேசும் மாநிலங்கள் என்று கருதப்படுகின்ற பல வட இந்திய மாநிலங்களில் நிகழ்த்தப்படும் ஒடுக்குமுறை. இதைத்தான் முதல்வர் தன்னுடைய கடிதத்தில் வந்து குறிப்பிட்டார். 25 மொழிகள் அழிக்கப்பட்டிருக்குது, அடக்குமுறை ஏவப்பட்டிருக்குதுன்னு சொன்னார். இப்போ இது பற்றி சில அறிவியல் உண்மையை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன் தாய்மொழியில் கற்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பொதுவாக எப்படி புரிஞ்சுக்கிறோம்னாக்கா, தாய்மொழியை கேட்டு தானே, தாயின் மொழியை கேட்டு தானே பிள்ளை வளர்கிறது. வீட்டில் குடும்பத்தில் அந்த மொழியை தானே பேசுகிறாங்க. சொந்தக்காரம் போனவங்க வந்தவங்க குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாலே 5 வயசு வரைக்கும் அது காதில் விடுற மொழி வந்து இதுதான், அதில் பயிற்றுவித்தால் தானே அப்படின்னு சொன்னால் அது மட்டும் அல்ல. இத்தாலியில் பதோவா பல்கலைக்கழகம் என்று ஒரு தொன்மையான பல்கலைக்கழகம் இருக்குது. அங்கே ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஆய்வு வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன பண்ணாங்கன்னாக்கா, ஃப்ரான்ஸ் தேசம், இத்தாலி, ஸ்பெயின், இப்படி பல தேசங்களைச் சேர்ந்த குழந்தைகள் பிறந்து 1 நாள்லேருந்து 5 நாள் அந்த குழந்தைகள் வந்து தொட்டிலில் படுக்க வச்சுட்டு அந்த குழந்தைகளுக்கு முன்னால் ஃப்ரெஞ்சு மொழி, ஸ்பானிஷ், இத்தாலி இந்த மொழி சொற்களை எல்லாம் ஒலிக்க வைக்கிறாங்க, ப்ளே பண்ணுறாங்க. ப்ளே பண்ணிவிட்டு அந்த குழந்தைகளுடைய பிரெயின் வந்து அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது என்று அதை கனெக்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணுறாங்க கம்ப்யூட்டரில். அப்சர்வ் பண்ணும்போது ஃப்ரெஞ்சு குழந்தைகளுக்கு ஃப்ரெஞ்சு மொழியில் பேசும்போது தான் அந்த மூளையினுடைய நரம்பு அதிர்வுகள் மிக அதிகமாக இருக்கிறத வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. அப்போது அதிலேருந்து தெரிய வருவது என்ன அப்படின்னு சொன்னால், 18லிருந்து 20 வாரங்கள் கருவில் இருக்கும்போது வெளியே பேசக்கூடிய தாய்மொழி, வீட்டில் புழங்குறது அந்த மொழி தானே பேசுவாங்க, என்ன மொழி பேசுகிறாங்களோ அந்த மொழியினுடைய சொற்கள்லாம் அங்கே புரியாது. மூளை அப்போ தான் உருவாகிட்டு இருக்குது. அப்படி உருவாகிட்டு இருக்கும்போதே அந்த மொழியினுடைய மெலடி அண்ட் ரிதம், அந்த மெலடி அண்ட் ரிதம்னா என்ன, அந்த மொழியினுடைய இசைத்தன்மையும் தாள லயமும் அது வந்து இந்த பிரெயினில் பதிவாகுது. இப்போ நம்ம வந்து ஆங்கிலம் பேசுனாக்க தமிழ் பேசுகிற முறையில் பேசுவோம், ஹிந்திக்காரங்க ஹிந்தி மாதிரி பேசுவாங்க ஆங்கிலத்தை. நீங்கள் தூரத்தில் பேசுனா சவுண்டு மட்டும் கேட்டால் அது ஹிந்தி பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அல்லது தொலைக்காட்சி சேனல்களில் நீங்கள் பார்க்கலாம். அதுதான் மெலடி அண்ட் ரிதம் என்பது. அப்போ அங்கேயே பதிவாகிறது. அதனால தான் அந்த குழந்தைகளுக்கு தாய்மொழியை கற்றுக்கொள்வது எளிதாக இருக்கிறது என்பது அறிவியல் ரீதியான முடிவு. அப்போ அப்படிப்பட்ட குழந்தைகளை கூட்டின்னு வந்து நீ ஹிந்தி தான் உனக்கு பயிற்று மொழி அப்படின்னு சொன்னாக்கா அது எப்படி ஆகுதுன்னாக்கா, சாதாரணமாக காலால் நடக்கணும், கையால் நட
என்று சொல்வது எவ்வளோ பெரிய வன்முறையாக இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு கொடிய வன்முறை என்பது அவர்கள் மீது ஏவப்படுகிறது என்பதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பெரும்பான்மை மொழி என்பது அவர்களுடைய ஒரு லாஜிக்கு. இன்னொன்று, நம்ம கமலஹாசன் பேசினதை ஒட்டி ஒரு பஞ்சாயத்தாச்சு கர்நாடகாவில், தமிழிலிருந்து பிறந்தது அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அப்போது அங்கே ஒரு கன்னட எழுத்தாளர் அவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். இப்போ சாகித்ய அகாடமி, கன்னட சாகித்ய அகாடமி கன்னட மொழி எழுத்துக்காக வாங்கினவர், அவர் இப்போ பேசியிருக்கிறாரு கன்னடம் சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்ததுன்னு. அதுக்கு உனக்கு கோபம் வரல, இதை சொன்னதுக்கான கோபம் வந்துச்சு என்று அவர் எழுதியிருக்கிறார். அப்போது எல்லா மொழிகளும் சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்தன என்பது ஒரு இவங்களுடைய சங்கிகளுடைய நம்பிக்கை. ஒரு முக்கியமான ஒரு ஆள் இருக்கிறார், அவர் பேர் சொல்கிறேன், அவர் சிவபிரசாத் சுக்லா. அவர் ராஜ்யசபாவில் 2020 0 ஹவரில் ஒரு தீர்மானம் கொண்டு வர்றார். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுடைய வரி வடிவத்தையும் தேவநாகரிக்கு மாற்றணும். எப்படி 1900 உருதுவோட தேவநாகரியும் இருக்கட்டும் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. ஒட்டகம் உள்ளே நுழையுது அப்போ தான். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லா வரி வடிவத்தையும் தேவநாகரியில் மாற்றிடணும். ஏன் அப்படி சொல்கிற? சமஸ்கிருதம் தானங்க எல்லாத்துக்கும் அடிப்படை. அதனால் ஒரே வரி வடிவத்தில் மாற்றிட்டாக்க ஒருமைப்பாடு இன்னும் டைட்டாக ஒருமைப்பாடு இருக்கும்ல என்று அவர் பேசுகிறார். சரி, ஒரு எம்பி அப்படி பேசினார்னா, இப்போ பார்த்தேன் கொஞ்ச நாள் முன்னால் அவரை இமாச்சல் பிரதேஷுக்கு கவர்னர் ஆக்கிட்டாங்க. கவர்னர் ஆக்கிட்டு அவர் எங்கே பேசுகிறாரு தெரியுமா? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ் அதில் போய் இதே கருத்தை பேசுகிறார். இதே கருத்து என்ன? எல்லாரையும் தேவநாகரியாக மாற்றிடணும் என்று பேசுகிறார். இப்படி பேசுவதற்கு அவர்கள் சொல்லுகின்ற அடிப்படை லாஜிக், எல்லா மொழியும் சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்தது. அது அப்பட்டமான பொய். இந்திய மொழி குடும்பங்களை பிரித்தாக்கா இந்தோ ஆரியன், திராவிடியன், ஆஸ்ட்ரோ ஏஷியாட்டிக், திபெத்தோ பர்மன், நிக்கோபரிஸ், இப்படி 5 மொழி குடும்பங்கள் இந்தியாவில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்தது உலகத்தில் எந்த நாடும் கிடையாது. அப்படி மொழிகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரே மொழி என்று திணிப்பது என்பது எவ்வளோ பெரிய வன்முறை. அது தமிழர்கள் மீது திணிக்கப்படுவது மட்டுமல்ல, எல்லார் இடத்துலையும் திணிக்கப்படுவது. இந்த மொழி பிரச்சனையை பற்றி பேசும்போது இதை மொழி பிரச்சனை நம்ம சொல்கிறோம். மொழி பிரச்சனை என்பது ஒரே நேரத்தில் வர்க்க பிரச்சனையாக இருக்குது, சாதி பிரச்சனையாக இருக்குது, இனப்பிரச்சனையாக இருக்குது, மாநில உரிமை பிரச்சனையாக இருக்குது, மத பிரச்சனையாகவும் இருக்குது ஒரே நேரத்தில். இதை இந்த இன, மொழி, மத ஒடுக்குமுறை அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை இந்த வரலாற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போது இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராகத்தான் தமிழ்நாடு குரல் கொடுத்து வருகிறது. இப்போ இயல்பாக ஒரு கேள்வி எழும், ஏங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு தமிழ்நாட்டில் 30களிலிருந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம், அப்புறம் 60களில் இந்திய எதிர்ப்பு போராட்டம், ஏராளமான உயிர் தியாகங்கள் இங்கே நடந்திருக்குது, ஏன் மிச்ச பேர்லாம் அந்த மாதிரி போராடலை? பால் பிராஸ் என்பவர் இதை பற்றி ஆய்வு செஞ்சுருக்கார். அவர் ஒரு முக்கியமான காரணம் சொல்கிறார். இந்த குறிப்பிட்ட காலகட்டம், நான் சொல்லக்கூடிய 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பம், 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலெல்லாம் எழுத்தறிவு பெற்றவர்களுடைய எண்ணிக்கையே 3 விழுக்காடு தான். அப்போ அந்த 3 விழுக்காடு யாராக இருப்பாங்க? ஓபிசி, எஸ்சியாவாக இருப்பாங்க? இல்லை, ஆதிக்க சாதியினராக தான் இருப்பாங்க. எங்கே ஆதிக்க சாதியினர் மொழி உரிமைக்காக மற்ற மக்களை தங்கள் பின்னால் திரட்டி கொண்டு போராடினார்களோ அங்கே தான் இது நடந்திருக்குது. மற்ற இடங்களில் நடக்கலை. இந்த மைத்திலி, கரிபோலி, அவதி, இப்படி பல மொழி குடும்பங்கள் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய உயர்தட்டு வர்க்கத்தினர் மக்களை திரட்டி அப்படிப்பட்ட முயற்சியில் இறங்கலை என்பதை பால்பிராஸ் சொல்கிறார். அந்த உயர்தட்டு வர்க்கத்தினர் என்ன வேலையை பார்த்தாங்க அப்படின்றது தான் இங்கே நம்ம இத்தனை நேரம் பார்த்தோம். தமிழ்நாட்டை போல வேறு 2 இடத்துல, பஞ்சாபில் அது மாதிரி மொழிக்கு போராடி இருக்காங்க. பஞ்சாபில் ஏன் போராடினாங்கன்னா, பஞ்சாப் மக்களுடைய மொழி பஞ்சாபி மொழி. அங்கே சீக்கியர்களும் இருக்கிறாங்க, இந்துக்களும் இருக்கிறாங்க. ஆரிய சமாஜம் என்ன செய்யுதுன்னா, அங்கே போய் சீக்கியர்களை வாங்க கர்வாப்சி, தாய் மதத்துக்கு திரும்புங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த உடனே அவங்க காண்டாயி என்ன செய்கிறாங்க, இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தேவநாகரியை ஒழிச்சிட்டு குர்முகி என்று தங்களுக்கு அங்கே உருது எழுத்து வடிவமாக இருக்குது, குர்முகி என்ற ஒரு எழுத்து வடிவத்தை கொண்டு வராங்க. ஒன்று. அடுத்தது, பஞ்சாபி மொழி பேசுவோருக்கு பஞ்சாப் தனி மாநிலம் வேணும் என்ற கோரிக்கையை வைக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் அதை எதிர்க்கிறார்கள். எதிர்த்தா பரவாயில்ல, எதிர்த்து என்ன செய்கிறாங்கன்னா தாய்மொழியை மாற்றிக்கிறாங்க. சென்சஸ் வரும்போது எங்கள் தாய்மொழி பஞ்சாபி கிடையாது, இந்தி அப்படின்னு எழுதி கொடுக்குறாங்க. இப்படி எழுதி கொடுத்ததன் விளைவாக ஒரு சீக்கிய இந்து பகைமை உருவாகுது. பின்னால் காலிஸ்தான் கோரிக்கை உருவாவதற்கெல்லாம் அது ஒரு அடிப்படையாக இருக்குது. அப்போ பஞ்சாபில் ஒரே நேரத்தில் மத ஒடுக்குமுறையும் மொழி ஒடுக்குமுறையும் நிகழ்வதால் அதை எதிர்த்து அவங்க போராடுறாங்க. உருது எடுத்துக்கிட்டால் இதை முஸ்லீம் மொழி என்று முத்திரை குத்தி விட்டதால் இஸ்லாமியர்கள் உருதுக்கு போராடுறாங்க.
ஆனால் நான் சொன்ன இந்த பட்டியலிடப்பட்ட இந்தி அல்லாத பல மொழிகள் இப்படி போராட்டம் இல்லாமல் போகுது. தமிழ்நாட்டில் இந்த போராட்டம் மத அடிப்படையில் நடக்கலை. இங்கே இந்த போராட்டத்தை எடுப்பது யார்? பெரியார், திராவிட இயக்கம். அதுதான் முதன்மை பாத்திரம் மாற்றுது. மற்ற இறை நம்பிக்கை உள்ளவர்கள் பலர் இதில் சேர்ந்து கொண்டாலும் கூட அதுதான் முதன்மை பாத்திரம் மாற்றுது. அப்போ இங்கே இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது வெறும் மொழி போராட்டமாக இல்லை, பார்ப்பனிய எதிர்ப்பு போராட்டம், சமூக நீதி போராட்டம், தேசிய இனத்தின் உரிமைக்கான போராட்டம் என்பதன் அங்கமாகத்தான் இந்திய ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டம் என்பது இங்கே இருந்திருக்கிறது என்பது நம்முடைய ஒரு சிறப்பு. இன்னைக்கு இந்தி மொழி ஆதிக்கம் என்பது வெறும் மொழி ஆதிக்கம் அல்ல, இப்படிப்பட்ட பல்வேறு ஆதிக்கங்களும் சேர்ந்ததுதான் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்குது. என்ன சூழல் அது? அதுதான் பிஜேபி ஆட்சிக்கு வந்திருப்பது. அதனால் இதுவரைக்கும் புரியாதவங்களுக்கெல்லாம் அது புரியுது. மகாராஷ்டிராவில் இப்போது ஃபட்னவிஸ் அரசு ஒரு உத்தரவு போடுது. புதிய கல்விக் கொள்கைப்படி 6ஆம் கிளாஸ்லேருந்து மும்மொழி திட்டம். ஃபட்னவிஸ் அரசு என்ன உத்தரவு போட்டாங்கன்னா 1ஆம் கிளாஸ்லேருந்து மும்மொழி திட்டம், இந்தி கட்டாயம் என்று போட்டவுடன் அந்த இதுக்காக போடப்பட்ட கமிட்டிக்காரங்களே அதை எதிர்ப்பு தெரிவித்து மராத்தியின் மீது இந்தி ஆதிக்கம் செலுத்துவதா என்று கடுமையான எதிர்ப்பு வந்த உடனே அவங்க பின்வாங்கி இருக்கிறார்கள். அப்போது இது விரல் நுழைய இடம் கொடுத்தால் எங்கே நுழைவார்கள் என்பதற்கு மகாராஷ்டிராவில் நடந்திருக்கக்கூடிய இந்த அனுபவம் ஒரு எடுத்துக்காட்டு. அப்போது பெரும்பான்மையின் மொழி என்ற பெயரிலோ என்ன பெயரில் இந்த மொழி திணிக்கப்பட்டாலும் அதை நாம் எதிர்க்க வேண்டும் என்பதுதான் ஜனநாயகவாதிகள், கம்யூனிஸ்டுகள் அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்கணும். ரஷ்யாவில் லெனின் புரட்சி செய்த பிறகு அப்போ என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியும், சோவியத் ஒன்றியத்தில் பல தேசிய இனங்கள். அப்போ ரஷ்யன் தான் அங்கே தான் புரட்சி நடக்குது. அப்போ ரஷ்யாவை சேர்ந்தவர்களே என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, நம்ம எல்லாருமே ரஷ்யா கற்றுக்கிட்டாங்க, நல்லது தானே அப்படின்னு சொல்லும்போது லெனின் ஒன்று சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரையும் சொர்க்கத்துக்கு அனுப்ப விரும்புகிறீர்கள், சாட்டையால் அடித்து சொர்க்கத்துக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மொழியை அது எவ்வளோதான் நல்லதுன்னாலும் அது எந்த மொழியாக இருந்தாலும் அதை திணிக்கக்கூடாது என்பது ஒரு விஷயம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக அமெரிக்காவை காலனி ஆதிக்கம் செய்த ஐரோப்பியர்கள் அங்கே அந்த பழங்குடி மக்கள், அந்த மண்ணின் மைந்தர்கள், செவ்விந்தியர்களை வேட்டையாடி கொலை செய்கிறாங்க. அதை எதிர்த்து செவ்விந்தியர்கள் போராடுறாங்க. நம்ம ஊரில் மருது, வீரபாண்டிய கட்டபொம்மன் இவங்கெல்லாம் பிடிச்சிட்டு போய் நிறுத்தின மாதிரி அந்த ஊரில் ஒரு செவ்விந்திய தலைவனை கொண்டு போய் தூக்கு மேடையில் நிறுத்துகிறாங்க. தூக்கு மேடையில் நிறுத்திட்டாக்க கடைசியில் தூக்கில் போடுறதுக்கு முன்னால் ஜபம் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு பாதிரியாரை கூடவே கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த பாதிரியார் என்ன சொல்கிறாரு அந்த செவ்விந்திய குழு தலைவர்கிட்ட, இப்போது மனம் திரும்பு. எதுக்குங்க? மனம் திரும்பினீங்கன்னா செத்த பிறகு சொர்க்கத்துக்கு போயிங்க அப்படின்னு பாதிரியார் அந்த செவ்விந்திய தலைவர் என்ன சொல்கிறார். அந்த செவ்விந்தியர் தன்னை கொடுமைப்படுத்திய, நரவேட்டையாடிய அந்த வெள்ளைக்கார அதிகாரிகள்லாம் நிற்கிறாங்க. சரி, நீங்கள் சொல்கிறபடி நான் சொர்க்கத்துக்கு போவேன், இவங்கெல்லாம் எங்கே போவாங்க? இல்லை, அவங்கெல்லாம் இயேசுவை நம்புகிறாங்க, அவங்க எப்படி சொர்க்கத்துக்கு போவாங்க? அப்போ நான் நரகத்துக்கே போகிறேன்றார் அவர். அதுபோல் இந்த 10,000 கோடி கொடுத்தாலும், நீ சமகர சிக்ஷா அபியான் பணம் கொடுக்காது மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ராவாக 10,000 கோடி சேர்த்து கொடுத்தாலும் இந்தி திணிப்பை அனுமதிக்க மாட்டோம் என்று நம்முடைய முதல்வர் அறிவித்திருப்பது ஏறத்தாழ அந்த செவ்விந்திய குழு தலைவனுடைய ஸ்டேட்மெண்ட், அறிக்கைக்கு ஒப்பானது. நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், இந்த புரிதலை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். இதெல்லாம் ஏற்கனவே தமிழ் மக்களுக்கு இருக்குது என்று நாம் நினைத்து கொண்டிருந்தால் மிகப்பெரிய தவறு செய்தவர்களாக ஆவோம். தமிழ் மக்களுக்கு புரிய வைக்கணும். வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்படி இந்தியால் ஒடுக்கப்பட்ட எல்லா தேசிய இன மக்களுக்கும் இதை புரிய வைக்க வேண்டும் என்பதை நாம் ஒரு கடமையாக ஏற்று செயல்பட வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி.